அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் பத்தி பேச போகிறேன். அதாவது கைபரில் ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப ஒரு வியக்கத்தக்க அளவுக்கு நடந்துச்சு. இறைவன் அந்த அற்புதத்தை நடத்தியிருந்தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கைபர் போருக்கு பிறகு அந்த அவங்க கினானான்னு சொல்லி அந்த மன்னர் வஃபாத் ஆயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அப்போ இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மணம் முடித்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா மாட்ட சொன்னாங்களாம், ஆமாம் உங்களுடைய கன்னத்தில் என்ன இப்படி காயமாக இருக்குது, காயத்தினுடைய தழும்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது சஃபியாம்மா சொன்னாங்களாம், அதாவது நான் அப்போ ஒரு காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன அப்படின்னா சந்திரன் மடியில் விழுந்த மாதிரி, நான் சந்திரனுடைய ஒரு துண்டு மடியில் விழுந்த மாதிரி நான் கனவு கண்டேன். அப்போது அதை என்னுடைய கணவன்கிட்ட போய் நான் சொன்னேன். இப்போ யாருமே எந்த விஷயமா இருந்தாலும் கணவன்கிட்ட தானே போய் சொல்லுவோம். அதே மாதிரி நான் என்னுடைய கணவன்கிட்ட போய் சொன்னேன். அப்போ அவங்களுடைய கணவன் சொன்னாங்களாம், அதாவது அப்பா நிறைய கற்றறிந்த கவிஞராக இருக்கார், பெரிய புலவராக இருக்கார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அப்பாட்ட போய் இதனுடைய விளக்கங்களை கேட்டால் அவங்க நல்ல மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னாங்களாம். அப்போது இவங்க சஃபியாம்மா என்ன செஞ்சாங்கன்னா அப்பாட்ட சொன்னாங்களாம். அப்பா சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணாங்களான்னா சஃபியாம்மா ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிட்டாங்களாம். என்ன அப்படின்னா அதாவது நீ இப்படி கனவு கண்டியா, இது என்ன இந்த மாதிரி கனவு கண்டிருக்கிய அப்படின்னு சொல்லி. அப்போது அதுக்கு அர்த்தம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அந்த கொடியினுடைய சின்னம் அந்த கொடியினுடைய சின்னம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் மாதிரி இருக்குமா. இப்போ இலங்கையில் சிங்கத்தினுடைய காலில் வால் இருந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். நம்மளுடைய தேசிய கொடியில் சக்கரை மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் ஜமாத்தில் உள்ள கொடியிலையும் ஒரு மினரா மாதிரி இருந்து ஒரு சந்திரன் ஒரு பிறையும் ஒரு இதுவும் இருக்கும். அப்போ அது மாதிரி தான் அவங்க என்ன நினைப்பாங்களாம், அந்த சந்திரன் மடியில் விழுந்த மாதிரி நடந்துச்சுன்னா பெரிய மன்னர்களை மனம் முடிக்க மாதிரி அவங்க நினைப்பாங்களாம். அப்போ அதே மாதிரி அந்த சந்திரன் அந்த கீழே தரையில் விழுந்த மாதிரி நினச்சா அது பிளவுபட்டு போச்சு அப்படின்னு நினைப்பாங்களாம். பிளவுபட்டு போச்சு சந்திரன், இந்த அதாவது போர் ஒரு பிளவுபடக்கூடியதாக ஆகிப்போச்சு, போர் நடக்காமல் போயிடும் அப்படின்ன மாதிரி கனவு, அப்படின்ன மாதிரி இந்த அந்த கனவுகளுக்கு விளக்கங்கள் வருமா. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதாவது அப்போ அதாவது இறைவன் எப்படின்னா அதிகமான ஞானம் உள்ளவர்களுக்கு நல்ல கனவுகளை கொடுப்பான். அப்போ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க 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 முடிக்க போகிற மனைவிக்கு அந்த மாதிரி கனவு கொடுத்தான். அதாவது அவங்க ஒரு யூத பெண்மணி தான். இருந்தாலும் அவங்க அதாவது அவங்களுடைய மன்னர் போரில் இந்த என்னென்னா உடன்படிக்கையை மீறக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அவங்க தண்டனை பெற்றாங்க. அப்போ சஃபியா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் முடித்தாங்க. எப்படின்னா சஹாபாக்களுடைய சஹாபாக்கள்கிட்ட அவங்க கைதியாக இருந்தாங்க. அப்போ அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க அவங்கள அவங்க எல்லாருக்குமே என்ன நினச்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனம் முடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு. எப்படின்னா இந்த கனவு இந்த அளவுக்கு ஒரு நிறைவேறக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது இறைவன் ஞானம் மிக்கவர்களுக்கு எப்போவுமே மறைவான விஷயங்களை கனவுல அது எந்த விஷயமா இருந்தாலும் அது அவன் சொல்லிடுவான், காட்டி கொடுத்துருவான். இது எப்பவுமோ உள்ள கனவு தான். அவங்க ஒரு யூத பெண்மணி தான். இருந்தாலும் மறைவான விஷயங்கள் அவங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கனவும் நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பெல் ஐக்கானையும் நீங்கள் அதையும் அழுத்திடுங்க. அதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.